வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து விழுப்புரத்தில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த காரணமாக விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீரானது சுமார் பேருந்துகள் உள்ளே சென்று வெளியே வர முடியாத சூழ்நிலையில் உள்ள பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரத்தில் நேற்று 168 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. அதை நாம் தற்போது பார்ப்போம். இந்த விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்தீர்கள் என்றால் முழுவதுமே தண்ணீர் நின்று வருகிறது. பேருந்து பயணிகள் உள்ளே சென்று பேருந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு தண்ணீரானது சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. பேருந்து உள்ளே செல்லும் வழி மற்றும் வெளியே வரும் வழி ஆகிய இரண்டு வழியிலுமே பார்த்தீங்கன்னா முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பேருந்து பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்று பேருந்தில் ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். பேருந்துகள் அனைத்தும் நாம் பார்க்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் தற்போது காண்பித்து வருகிறார். இந்த பேருந்து நிலையம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்திலிருந்து வருகின்ற அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்தின் வெளியே நிறுத்தப்பட்டு பேருந்து பயணிகளை ஏற்றி வைத்து சென்று வருகிறது. நாம் பார்க்கிறோம் பேருந்து பயணிகளும் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தில் வெளியே நின்றபடியே பேருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளே இறங்க முடியாத சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. கழிவு நீரும் மழை நீரும் கலந்து மிகுந்த ஒரு துர்நாற்றம் வீசிய நிலையிலே காணப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றை பொறுத்தவரை மிக கனமழை பெய்தது. 168 மில்லிமீட்டர் மழையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் மட்டுமே 168 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இந்த பலத்த மழையின் காரணமாக பேருந்து நிலையம் முழுவதுமே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது மட்டுமின்றி விழுப்புரம் நகரின் பல்வேறு பகுதிகள் சாலமேடு, என்ஜிஓ காலனி, தவகுப்பம், தாமரைக்குளம், கீழ்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்று இந்த பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து இந்த பேருந்து தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தண்ணீரானது இந்த வாய்க்கால் மூலமாக வெளியே செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்பட்டு முழுவதுமாக இந்த பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக மிகுந்த மக்கள் சிரமத்திற்கு மத்தியில் இந்த பேருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர்.